ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓல்டு பாஸ்வேர்டு, அதாவது இப்போ போட்டுக்கிற பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சுனாலும் பரவாயில்ல, நான் மீசை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா, இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி டிப்ஸ் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோன்னு கொண்டு சரிங்களா. சரி வாங்க, எனக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. கீழே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது, வட்டம் போட்டு. ஆமாங்க, அந்த ப்ரொஃபைல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜில் பாருங்கள் இப்படி வருவீங்க. இதில் மேலே பாருங்கள் 3 டாட்ஸ் ஒரு ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. இதில் ஃபஸ்ட்டாக செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்கள் ஐடி வரும், எந்த ஐடிக்கு நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றினா அந்த ஐடி இருக்குது. 2-3 ஐடி இருந்தால் எந்த ஐடிக்கு மாற்றணுமோ அந்த ஐடி கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் உங்கள் கரண்ட் பாஸ்வேர்டு, இப்போ போட்டுக்கிற பாஸ்வேர்டு தெரிஞ்சால் மேலே போட்டுங்க. அப்புறம் நியூ பாஸ்வேர்டு, அப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நியூ பாஸ்வேர்டு, இந்த 3 கொடுத்து போட்டு மேலே ஒரு டிக் ஐக்கான் இருக்குது. அந்த டிக் ஐக்கானை கொடுத்தா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு சேவ் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு ஓல்டு பாஸ்வேர்டு தெரியல, கீழே பாருங்கள் ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி வச்ச ஜிமெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பருக்கோ அது வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அதுக்காகத்தாங்க இப்போ எனக்கு ஜிமெயில் அனுப்பிக்கிறாங்க பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜில் அனுப்பிக்கிறாங்க. ஆமாங்க, ரீப்ரெஸ் பண்ணி பாருங்கள், அப்போ வந்துருக்கு பாருங்கள். இதில் நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க லிங்க். இப்போ பாருங்கள், ரீப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள் மெசேஜ் வந்திருக்கு, ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி. இதில் ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ப்ளூ கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நாம் வந்து ரீசெட் பண்ணுற பேஜ் போயிடுவோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாங்க. அந்த ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து 2 நியூ பாஸ்வேர்டு போட்டு ரீசெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி கீழே இருக்குது. நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோனுக்கு நம்பர் அனுப்புவாங்க, இல்லை மெயில் லாகின் பண்ணியிருந்தால் மெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. 2 ஏதாவது அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் எல்லாம் கொடுத்து போட்டு ரீசெட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆயிடும். இப்படி தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியுங்க. நீங்கள் நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா புதுசாக வரீங்கன்னா இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.